அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பும் உண்டாவதாக. சிறுநீர் கழிச்சு ஒரு குழந்தைகளுடைய காலை ஒடிச்சு மிக கொடூரமான ஒரு சம்பவம் உலகத்துல அரங்கேறி இருக்கு. அது இல்லாம நம்ம வசிக்கக்கூடிய இந்தியாவுல நடந்த ஒரு பிளைட் ஹைஜேக், அதை பற்றியான வாதி பிரதிவாதங்கள் நடந்திருக்கு. அதுல முஸ்லிம்களுக்கு என்ன தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. உடனே மத்திய அரசு இதுக்கு பதில் கொடுத்து அதை கண்டனம் தெரிவிச்சு அதை சார்ந்த அந்த நெட்ஃபிளிக்ஸ் என்கிற நிறுவனம் நாங்க இப்பெல்லாம் நடக்காதுங்க, அப்புறம் சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த இரண்டு சம்பவங்களையும் இந்த பதிவுல நம்ம அறிய இருக்கிறோம். மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னா, உலகத்துல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்டூழியங்கள், குழந்தைகளை கொல்றது, குழந்தைகளை சாகடிக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுலாம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு அவங்க பேர் வச்சது செல்ஃப் டிஃபென்ஸ், எங்களை தற்காத்துக்கிறதுக்காக அப்படி செய்யறோங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது யாரும் இல்லைங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இஸ்ரேல் என்கிற நாடு. இந்த இஸ்ரேல் என்கிற நாடு பல இடங்கள்ல கொலைவெறி தாக்குதலை குழந்தைகள் மேல நிகழ்த்துறாங்க. இப்ப நம்ம அறியக்கூடிய இந்த செய்தி கசாவினுடைய பகுதியில் பலஸ்தீன மக்கள் தான், ஆனா மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பேங்க்ல ஜெனின் ஒரு பகுதி சொல்லுவாங்க. அந்த ஜெனின், துல்காரம், நப்லஸ் இது போன்ற பகுதிகளில் இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், அங்க மக்கள் போகக்கூடிய பாதைகள்லாம் ஒட்டச்சு அதுல மக்கள் போகாத அளவுக்கு அந்த வழித்தடங்கள், அதுல பயன்படுத்தக்கூடிய அந்த ரோட்ல இருந்தா அதுல தண்ணி எல்லாம் போகுமா இல்லையா, ட்ரைனேஜ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உடைக்கிறது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கட்டமைப்புகளை சேதப்படுத்தியிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய இந்த டேட்டாலாம் இந்த வருஷத்துல நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்ல. இந்த வருஷம் நடந்த டேட்டா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 1388 கட்டமைப்புகள், அதாவது பில்டிங்கை உடைச்சிருக்கிறாங்க. 3100 குழந்தைகள் அந்த பகுதியிலிருந்து வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க. 3100 குழந்தைகள். மறுபடியும் நான் சொல்றேன், இது கசாவை பத்தி நான் சொல்லல, பலஸ்தீன மக்களுடைய இன்னொரு பகுதியா இருக்கக்கூடிய மேற்கு கரையை பற்றி சொல்றேன். இந்த மேற்கு கரையில பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க இஸ்ரேலியர்கள் குடியேறுவது சர்வதேச சட்டத்தின்படி இல்ல, அது தவறானது. அப்படி இருந்துமே அங்க குடியேறி அங்க குழந்தைகளை கொல்லக்கூடிய நிகழ்வு ரொம்ப கேவலமான நிகழ்வா இருந்திருக்குது. பெத்தலோகம் சொல்லுவாங்க. இந்த பகுதி கிறிஸ்துவ மக்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த இடம்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கைப்படி நம்பக்கூடிய ஒரு இடம், அவங்களுடைய பார்வை அது புனிதமான ஒரு இடம். அந்த பகுதியில் நடந்த மிக கொடூரமான சம்பவத்தை பாருங்க. பலஸ்தீன மக்களுடைய சிறுவர், அங்க இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகள், அதாவது சர்வதேச சட்டத்தையும் மீறி அங்க குடியேறாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக போராடக்கூடிய மக்களை இவங்க சுடுறது, அடிச்சு கொல்றது, இந்த மாதிரியான வேலையை செய்யறாங்க. அப்படி செய்யும் போது 2 சிறுவர்களுடைய காலை உடைச்சு அவங்க மேல சிறுநீர் கழிச்சிருக்கிறாங்க. பத்திரம் எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. இந்த சம்பவத்தை உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லும் போது உங்களுக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வந்திருக்கலாம். மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா தஷ்மேந்துங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் மீது அல்லது அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் மீது பிரவேஷ் சுக்லாங்கிற ஒருத்தன் சிறுநீர் கழிச்சானா, அவருக்கு ஞாபகம் இருக்குதா? அதுக்கு ஒத்த மாதிரி இருக்குதா இல்லையா? இப்ப இவ்வளவு குழந்தைகளுடைய கொலைகள் நடக்குது. இதை பத்தி உலகத்தை யாரும் பேசுறது இல்ல. அவங்களுடைய ஹாஸ்டேஜ் 6 பேர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதை பத்தி இருவேறு தகவல் வந்தாலும் எந்த இறப்புகளை பற்றியும் இஸ்லாம் கொண்டாட சொல்லல. நாங்க கொண்டாட மாட்டோம். அதனாலதான் ஒரு இறந்தவர் போனா கூட எந்திரித்து நில்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. யாருடைய இறப்பும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. இந்த 6 பேர் இறந்ததும் முஸ்லிம்களுக்கு வருத்தமா தான் இருக்குது. அது கண்டனத்துக்குரியதா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா போர்க்களங்கள்ல கூட சிறியவர்கள், முதியவர்கள், அது போன்ற பெண்களை கொல்லக்கூடாது என்பது இஸ்லாமிய சட்டத்துல உள்ள ஒரு விஷயங்க. இதை நீங்க தெரிந்து கொள்ளணும். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இந்தியாவுல நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 1999 காட்மாண்டு, நேபாள நகர் காட்மாண்டுல இருந்து இந்தியாவுடைய ஏர்லைன்ஸ் ஹைஜேக் பண்ணப்படுது, கடத்தப்படுது. பாகிஸ்தானை சேர்ந்த சில பயங்கரவாதிகள், அது பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு சேர்ந்த சில பயங்கரவாதிகள் கடத்திட்டு போறாங்க. கடத்திட்டு போய் அங்க ஆப்கானிஸ்தான்ல கந்தகார்ல இறக்கி வச்சு, அதுக்கப்புறம் பணைய கைதிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு, அப்ப ஜஸ்வந்த் சிங் போய் விடுதலை செஞ்சுட்டு வந்தாரு. அப்ப வாஜ்பாயினுடைய ஆட்சிக்காரங்க. இப்ப இதை பத்தியான ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. வந்தவுடனே அதுல அந்த விமானத்தை ஹைஜேக் பண்ணாங்கல்ல, அப்படி வந்தவங்க தங்களுடைய பேரை மாத்திக்கிட்டாங்க. எப்படி மாத்தி வச்சுக்கிட்டாங்கன்னா, கோபால் சங்கர் இப்படிங்கிற மாதிரி இந்து மதத்தை சேர்ந்த சகோடைய பேரை வச்சுக்கிட்டாங்க. இது தவறு. ஆனா அந்த படத்தை எடுக்கும்போது நெட்ஃபிளிக்ஸ் அப்படியே எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா, கோபால் சங்கர் பேர்ல வந்தாங்க, ஆனா கோபால் சங்கர் இல்ல, அது வேற ஆள் அப்படிங்கிறத காட்டுறாங்க. இப்ப இதே மாதிரியான ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எளிய வடிவில் சொல்வதா இருந்தா, நாத்ராம் கோட்சேங்கிறவன் இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கிட்டு காந்தி எப்படி கொண்டானோ அது மாதிரி வச்சுக்கலாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே நெட்ஃபிளிக்ஸுக்கு எதிராக எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. குறிப்பா பாஜக ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா எப்போதுமே அவதூறு பிரச்சாரம் செய்யக்கூடியவர். இந்த ஒடிசால ட்ரெயின் விபத்து ஏற்பட்ட உடனே அதுல அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு ஷரீஃப்னு பரப்புனது இவர் தான்.
இவர் உடனே கொந்தளிச்சு பதிவு போடுறாரு, உடனே நெட்ஃபிளிக்ஸை பத்தி பேசுறாங்க, உடனே இந்தியாவினுடைய தகவல் தொழில்நுட்பத்துக்கு போய் உடனே அவங்க கேள்வி வைக்கிறாங்க, உடனே போய் நெட்ஃபிளிக்ஸ் வந்து தவறு அப்படின்னு சொல்லி அவங்க பதில சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை பத்தி சொல்லும்போது மோகன்கிறவர் சொல்றாரு, உண்மையிலேயே அப்படி நடந்துச்சுங்க. போனவங்க போபால் சக்கரன் பேர் வச்சுக்கிட்டாங்க, ஆனா போபால் இல்ல, அதுல முஸ்லிம்கள் இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அது அந்த படத்தை அப்படியே எடுத்து லாஸ்ட் உங்க பேர் இது இல்லைன்னு காட்டுறாங்க. அதான் உண்மையான வரலாறும் கூட. இப்படி சொன்ன உடனே இவ்வளவு தூரம் கொந்தளிச்சு நீங்க பேசுறீங்களே, முஸ்லிம்களை பற்றி கேரளா, புர்கா, அது மட்டும் காஷ்மீர் ஃபைல்ஸ், எவ்வளவு படங்கள் எடுத்து, ரோஜா இது போன்ற படங்கள் எடுத்து முஸ்லிம்களை எவ்வளவு தவறா சித்தரிச்சீங்க, அவரை தவறா சொல்றதுக்கு முயற்சி பட்டீங்க. எல்லா போராட்ட களங்கள்லையும் எல்லா துன்பமான சம்பவங்கள் போது முஸ்லிம்கள் இன்னைக்கு மக்களோடு மக்கள் என்று பணி செய்யறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்யறாங்களே. உதாரணத்துக்கு குஜராத்ல 2002 கோத்ரா கலவரம், பல்கிஸ் பானுடைய குழந்தை 3 வயசு குழந்தை பாடல் அடிச்சு கொல்லப்பட்டது. அப்புறம் அந்த கைது செய்யப்பட்ட அந்த கைதாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கி வெளியில வந்தாங்க, அவங்க மாலை போட்டு ஸ்வீட்டு கொடுத்து வரவேற்ற நம்ம காட்சிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட குஜராத்ல இப்ப வெள்ளம் ஏற்படுது. வதோதரா பகுதிகளில் முதலைகள் வருது, கிட்டத்தட்ட 25 முதலைகளுக்கு மேல இருக்குது, 10-15 அடி முதலைகள் பசுவெல்லாம் தூக்கிட்டு போயிருது. அப்படிங்கிற சம்பவத்தை அறிஞ்சு கூட அந்த பகுதிகளில் போய் இன்னைக்கு முஸ்லீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி 12 காலமா, இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த 2015 தமிழகத்தில் நடந்த வெள்ளமாதான் சரி, அதுல முஸ்லீம்கள் அதிக பங்கு வகிச்சாங்களே. இப்படி ஒவ்வொரு துயரமான சம்பவங்களும் போது முஸ்லீம்கள் பங்களிப்பு செய்யறாங்க. இப்படி பங்களிப்பு செய்வதை பற்றி எல்லாம் இவ்வளவு தெரிந்திருந்து கூட இவ்வளவு அநியாயங்கள் செய்யப்படும் போது கூட நாட்டினுடைய பிரதமர் கூட ஊடுருவக்காரர்கள் அதிகமா குழந்தை பெற்றுக்கூடியவங்க அப்படின்னு சொல்றது, அமித்ஷா பேசுவது, யோகி பேசுவது, ஹேமந்த் பிஸ்வா சர்மா பேசுவது, இவ்வளவுத்தையும் அறிஞ்சு கூட இந்த முஸ்லீம்கள் இந்த பணியை செய்யறாங்கன்னா இதுக்கு பின்னாடி எங்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மனிதருக்கு நலவு செய்யுன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமுடைய அந்த கொள்கை கோட்பாடு இருக்குது என்றது ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாம இவ்வளவு அநியாயம் செஞ்சு நம்ம நடந்துக்கிடுறோமே. அப்ப இப்படி நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட முஸ்லீம்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சாங்கன்னு எடுக்க முடியறது இல்ல. அவங்கள பத்தி தப்பா காஷ்மீர் ஃபைல்ஸ், புர்கா, கேரளா இந்த மாதிரி எடுத்து அவதூறா சொல்லப்படுது. அப்ப இதையும் நம்ம மாற்று மத சகோதரர்கள், இந்து மதத்தை சேர்ந்த நண்பர்கள், கிறிஸ்துவ நண்பர்கள் புரிந்து கொள்ளணும். இது ஒரு தனி விஷயம். அது இன்னும் முஸ்லீம்கள் மீது புரிஞ்சு கொள்ளணும். சினிமா படங்கள் நம்ம எப்படி பாக்குறோம்னா கண்டிப்பா அதை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. ஆபாசம் நிறைஞ்சிருக்கு, இசை இஸ்லாம் தடை, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இந்த படங்களுக்கு என்று மக்கள் மத்தியில் ஒரு தாக்கம் இருக்குது. அதை தவறான கருத்தை சொல்லிக்கிட்டு போறாங்க. அதை எதிர்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம், அதை எதிர்ப்பு செய்வோம். இப்படி முஸ்லிம்கள் எதிர்க்காதனாலதான் பல பிரச்சனைகள் வந்தா பிபிசியில் ஒரு ஆர்டிகல் எழுதுறான். தமிழகத்துல அப்படி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற படம் ரோஜா படம் அப்படின்னு காட்டினாங்களா இல்லையா? இந்த ரோஜா படத்தை ஒருத்தர் தொழுவுறதுங்கிறது முஸ்லிம்களுடைய உலகளாவிய அடையாளம். அப்படி தொழுவும் போது என்ன நடக்குதுன்னா இந்திய கொடிய ஒருத்தன் எரிக்கிறான், முஸ்லீம் தொழுதுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த பட காட்சி இருக்கு. உண்மையில அதுவா? அட பாவிகளா, அந்த இந்திய கொடியில அந்த நடுவில் இருக்க அசோக சக்கரத்தை அமைத்தது யார்? சுரையா தானே. இந்த கொடியின வடிவமைப்பை வெங்கையா வேணா அமைச்சிருக்கலாம், ஆனா நடுவுல இருந்ததை யார் அமைச்ச? சுரையா தானே. அவருடைய கணவர் தான் இதை சொல்லி ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய பத்ருதீன் இதை சொல்லி காந்திகிட்ட சொல்லி சுரையா மனைவி இப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை காந்தி ஏத்துக்கிட்டாரு. நேரு அவருடைய முதல் பிரதமர் அவருடைய வாகனத்துல வச்சிருந்தாரா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட செய்தி மக்கள்கிட்ட போகாம இருக்குது, மக்கள்கிட்ட பரப்பப்படாம இருக்குது. பலஸ்தீன மக்களுடைய செய்தி பரப்பப்பட மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த விமானத்தினுடைய செய்தியில முஸ்லிம்களுடைய பேரை சித்தரிச்சு பல்வேறு விதமான தவறான செய்திகள் பரப்பப்படுது. ஆனா ஒரு உண்மை சம்பவத்தை முழுவதுமா எடுத்து லாச பேரை காட்டினதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா இது இருவேறு தகவல் இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைக்கு ஆதரவாக எப்போது மக்கள் இருக்க வேண்டும். இது மாதிரி தீயவர்கள் எதிர்த்து மக்கள் போராட வேண்டும் என்பதுதான் நம்ம இருந்து தெரிய வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.